இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் இறைவன் நம் யதார்த்த வாழ்விற்கான பாடங்களை சொல்லித்தர விழைகிறார். நாம் அதிகமாய் கேட்ட, அடிக்கடி தியானித்த ஒரு அருமையான அற்புதத்தை இன்றைக்கு நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தலும் 12 கூடைகள் திரும்ப மீதியாக இருப்பதும் அருமையான ஒரு புதுமையாக நமக்கு இன்றைய நற்செய்தி பகுதியிலே சுட்டி காட்டப்படுகிறது. Where can we buy enough food to feed all these people? He said this to test Philip. Actually, he already knew what he would do. For everyone to have even a little, it would take more than 200 silver coins to buy enough bread. Another one of his disciples, Andrew, who was Simon Peter's brother, said, "There is a boy here who has 5 loaves of barley bread and 2 fish. But they will certainly not be enough for all these people." Make the people sit down. There was a lot of grass there, so all the people sat down. There were about 5,000 men. Jesus took the bread, gave thanks to God, and distributed to the people who were sitting there. He did the same with the fish. And they all had as much as they wanted. When they were all full, he said to his disciples, Gather the pieces left over. Let us not waste a bit. So they gathered them all and filled 12 baskets with the pieces left over from the 5 barley loaves which the people had eaten. பிரியமானவர்களே, இந்த புதுமையை பல கோணங்களில் நாம் யோசித்திருப்போம். இன்றைக்கு புதுவிதமாக 2 புதிய கோணங்களிலே யோசித்து பார்ப்போமே. இலவசம் என்னும் அவமானம். இயேசு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுப்போம் என்று சொல்லி மக்களுக்கு இலவசமாய் கொடுத்து தன் கட்சிக்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. தன்னிடம் வந்த யாரும் வெறுமையாய் திரும்பிவிடக் கூடாது என்பதிலே கருத்தாயிருக்கிற இறைவன் தன்னிடம் வந்திருக்கிற இந்த மக்கள் வெறும் வயிறாய் திரும்பக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு உணவளிக்கிறார். பசியோடு செல்ல வேண்டாம், வாடி வருத்தத்தோடு செல்ல வேண்டாம், இதோ அவர்களுக்கு வயிறார உணவளித்து அனுப்புவோம் என்று சொல்லி அவர்களுக்கு உணவளிக்க முற்படுகிறார். இதனையே தொடர்ந்து செய்து மக்களுக்கு சொறு போட்டு கொண்டே இருந்து அவர் பெரிய மக்களின் மதிப்புமிக்கவராக, மக்களுக்கு மத்தியிலே பெரிய ஆளாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் அவருக்கு சிலுவை அவசியமே இல்லை, சிலுவை ஏற வேண்டிய கட்டாயமும் இல்லை. சோறு போடுகிறவரை கடவுள் என்று சொல்லி மக்கள் கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களது தேவையை அறிந்து உதவிய இறைவன் தொடர்ந்து அதையே தன்னுடைய யுக்தியாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இன்றைய காலத்திலே பாருங்களேன், இலவசமாய் எல்லாவற்றையும், எல்லாமே இலவசம் என்று சொல்லி இலவசம் என்கிற மானக்கெட்டிலே தொலைந்து போகிறது என் தேசம். தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் வெளியிடும் இலவசம் தொடர்பான அறிவிப்புகளுக்கு தடை விதிக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடம் பெரும்பாலான கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. அதேவேளையில் பாமக, தேமுதிக, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் முடிவு சரியே என்று கருத்து தெரிவித்துள்ளன.
அரசியல் கட்சிகள் இலவச பொருட்கள் வழங்குவது தொடர்பான அறிவிப்புகளை வரையறை செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி டெல்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 6 தேசிய கட்சிகள் மற்றும் 23 மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதி பங்கேற்றனர். அதிமுக சார்பில் தம்பிதுரை, திமுக சார்பில் TR பாலு, பாஜக சார்பில் ரவிசங்கர் பிரசாத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் D ராஜா, மார்க்சிஸ்ட் சார்பில் AK பத்மநாபன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இவர்கள் அனைவரும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தனர். ஒரு செய்தி துணுக்கிலே வாசித்தது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கும் என்னிடம் ஒருவர் கேட்டார், எதற்காக இத்தனை கஷ்டப்படுகிறாய்? நான் கேட்டேன், கஷ்டப்படாமல் எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும்? அவர் சிரித்தபடி சொன்னார், என்னை பார், 1 ரூபாய்க்கு அரிசி வாங்கி உண்டு உறங்கி விடுவேன். போரடித்தால் வண்ண தொலைக்காட்சியில் திரைப்படம் பார்ப்பேன். உழைக்காமல் நோய் வந்தால் மருத்துவரிடம் போவேன். உயர் சிகிச்சை பெறுவேன் ராஜ மரியாதையுடன். எப்படியப்பா இத்தனையும் முடியும்? முதலாம் அவர் சிரித்தபடி கேட்டார், நான் யாரு தெரியுமா? தமிழ்நாட்டு குடிமகன். என் நாட்டில் உணவுக்கு அரிசி 1 ரூபாய், சமைப்பதற்கு கேஸ் அடுப்பும் இலவசம், பொழுதுபோக்கிற்கு வண்ண தொலைக்காட்சி மின்சாரத்துடன் இலவசம், குடும்பத்துடன் உயிர்காக்கும் உயர் சிகிச்சையும் இலவசம். எதற்காக உழைக்க வேண்டும்? நான் கேட்டேன். எதிர்காலத்தில் சந்ததியின் நிலை என்ன? பலமாக சிரித்தபடி சொன்னார், மனைவி பிள்ளை பெற்றால் ரூபாய் 5000 இலவசம் சிகிச்சையோடு, குழந்தைக்கு சத்துணவு இலவசம் பாலர் பள்ளியிலே, படிப்பு சீருடையுடன் மதிய உணவும் இலவசம் முட்டையுடன், பாட புத்தகம் இலவசம், படிப்பும் இலவசம், பள்ளி செல்ல பஸ் பாசும் இலவசம், தேவையென்றால் சைக்கிளும் இலவசம், பெண் பருவமடைந்தால் திருமண உதவித்தொகை ரூபாய் 25000 இலவசம், 1 பவுன் தாலியுடன் திருமண செலவும் இலவசம் என்றான். இந்த இலவசங்களில் எத்தனை முறைகேடுகள், எத்தனை அவமரியாதைகள், எத்தனை மானக்கேடுகள் இருக்கின்றன. மேலிருந்து கீழ்வரை எல்லா நிலையிலுமே முறைகேடுகளோடு நடக்கிற இலவசங்கள். ஆம் பிரியமானவர்களே, மேல்தட்டை விட்டு விடுவோம், நம் நிலையை பார்ப்போமே. நம் நிலையிலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏழைகளோடு மல்லுக்கட்டி, இந்த இலவசம் யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவர்களோடு மல்லுக்கட்டி தன்னை ஏழையாய் வறியவராய் காட்டிக்கொண்டு இலவசத்தை பெற துடிக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம். வீட்டிலே எல்லாமே இருக்கிறது, மிக்ஸி இருக்கிறது, கிரைண்டர் இருக்கிறது, மின்விசிறி இருக்கிறது, அனைத்துமே இருக்கிறது. தேவையானது அனைத்தும் இருந்தாலும் கணக்கிலே இல்லை என்று காட்டி பொய்யாக சொல்லி தமது வருமானத்தை குறைத்து கூறி அந்த இலவசத்தை மற்றவர்களோடு மல்லுக்கட்டி பெற துடிக்கிற பலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆம், இந்த இலவசத்தை பெறுகிற போதெல்லாம் நாம் நம் மானத்தை அடகு வைக்கிறோம் என்றுதானே அர்த்தம். இதற்கு மேல் உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன். 2வதாக, இயேசு வீணாக்க விரும்பவில்லை, மீதமிருப்பவற்றை கூட்டிச் சேர்க்க சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்து வைக்க சொல்லுகிறார். ஒரு கல்யாணம் நடக்கிறது, எத்தனை வீணாகிறது. ஒரு விருந்து நடக்கிறது, எத்தனை வீணாகிறது. ஒவ்வொரு நாளும் வீணாகிற பொருட்கள் எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய கனவு. ஆனால் நாம் வீணடித்து கொண்டிருக்கிற இந்த பொருட்களை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இதோ இந்த தகவல்களை பாருங்களேன். We grow and produce enough food for everyone on the planet. Yet there are 870 million hungry people on the planet, and 2.5 million children die of malnutrition every year. Worldwide, we produce 27% more food per person today than we did 50 years ago, even as the global population has more than doubled. Yet in Europe and North America, each consumer wastes 210 to 250 pounds of food per year. As millions of people go to bed hungry, half of the food produced in the United States is wasted between the farm and the fork, discarded as a result of the inefficiency in the human-managed food chain. In the US, nearly 8% of the food is lost in production. The food industry loses 4%, supermarkets are responsible for 6%, restaurants contribute 15% of the food in the landfills, households throw away nearly 25% of the food they buy. The cost of this waste is about $165 billion annually. That's more than 5 times as much as we spent on foreign economic aid in 2011. This waste doesn't only affect people, the environment suffers from it as well. Did you know throwing away 1 gallon of milk is like throwing away 1,000 gallons of water?
That's because it takes that much fresh water to produce 1 gallon of milk. A quarter of our water used for irrigation is used on food that is wasted. So when you throw away your food, you are throwing away all the water that it takes to grow, produce, and ship it as well. On top of that, an estimated 16% of methane emissions from our landfills are caused by food waste. By saving 15% of the food we normally throw away, we can feed more than 25 million Americans every year. நாம் வீணாக்குகிற உணவு, பொருட்கள், இயற்கை வளங்கள் அனைத்துமே எத்தனையோ பேருக்கு கனவாயிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு ஒரே ஒரு முறை கிடைத்தால் போதும் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். உலகிலே எத்தனையோ நாடுகளிலே இந்த உணவுக்காக, இந்த இயற்கை வளத்துக்காக, தண்ணீருக்காக என காத்து கிடக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம். ஆம், இந்த காணொளி உங்களுக்கு வீணடிப்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. பாருங்கள். Each year, 1/3 of all the food the world produces is lost or wasted. Not only does this mean an economic loss, it means that all of the natural resources used for growing, processing, packaging, transporting, and marketing that food were also wasted. Imagine. 28% of the world's agricultural land grows crops that are wasted. That equals the total land area of China, Mongolia, and Kazakhstan. Plus the water wasted in growing those crops equals the annual flow rate of the Zambezi or the Volga rivers, an amount that could cover all the world's household water needs. And as agriculture and fisheries expand into wild areas, overexploit natural resources, forest and marine habitats are lost, along with their biodiversity. Above all, wasted food emits some 3.3 gigatons of greenhouse gases. If this were a country, it would represent the 3rd largest emitting country in the world. This cannot continue. With a future of more people and fewer resources, we cannot afford to throw our natural resources out with the garbage. Let's do something about wastage. Food producers can invest in better harvest and storage technology to avoid food loss. Food retailers can reduce prices of that imperfectly shaped vegetable and donate unsellable yet edible surplus grocery food to those in need. Food not fit for human consumption should be reused to feed animals. Individual consumers can be more careful shoppers, use better methods to store and recycle leftovers, and request smaller portions in restaurants. Small efforts add up. The food wastage pyramid is based on garbage. Policymakers can enhance the ability of producers, retailers, and consumers to turn that pyramid around. For example, develop capacities of food producers to adopt post-harvest technologies. Revise those sell-by expiration dates so perfectly safe food is not discarded. Launch awareness-raising campaigns to inspire consumers to take whatever steps they can to stop food wastage. Reduce landfills through investments in transforming food waste into compost and biogas. The solution starts with you. Each producer, supermarket, household, restaurant and nation has a part to play. It will take the commitment of all to reduce food loss and waste, so that all the natural resources used to produce food will end up as meals for the world's population, instead of as garbage in landfills. இயேசு நம்மை வித்தியாசமாய் வாழ அழைக்கிறார். இலவசங்களில் தொலைந்து போகாமல், தன்மானத்தை தொலைத்து விடாமல் உரியவர்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்வோம். இரண்டாவதாக, வீணடிக்காமல் உரியவற்றை சரியான முறையிலே பயன்படுத்துவோம். சிக்கனமாய் இயற்கை வளங்களை உண்மையான சரியான முறையில் பயன்படுத்துவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.